வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ஜாய் கிறிஸ்டிலா பஞ்சாயத்து கிறிஸ்டியாவின் தாய் கதறல், அவர் சொன்னது இதுவா? இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல், என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிரபல சமையல் கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை கர்ப்பமாக்கி ஏமாற்றி விட்டதாக ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்டிலா சென்னை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தாங்க. சில நாட்களுக்கு முன்பு அளித்த புகார் பெரும் பரபரப்பை கிளப்பியிருந்ததும் இந்த விவகாரமானது ஹாலிவுட்டில் முக்கியமான தலைப்புச் செய்திகள் ஒன்றானது. இதுவும் கூட குக்கு படத்தை இயக்கிய ராஜமுருகன் சகோதரர் சரவணன், இவர் இயக்குநராக அறிமுகமான முதல் திரைப்படம் தான் மெகந்தி சர்க்கஸ். இதில் தான் மாதம்பட்டி ரங்கராஜ் ஹீரோவாக அறிமுகமானார். அந்த படத்தில் வணிக ரீதியாக பெரிய கவனத்தை ஈர்க்கப்பட்டாலும் விமர்சன ரீதியாக பெரும்பாலானோர் கொண்டாடப்பட்டது. அந்த படத்தில் முன்னதாகவே ரங்கராஜ் தமிழ்நாட்டில் பிரபலமான திகழ்ந்து வந்தார். அதற்கு காரணம் அவர் சமையலில் தனித்துவமாக விளங்கியதான். பெரும் பணக்காரர்கள் வீட்டு விசேஷத்தில் முதல் பெரிய பிரபலங்கள் வீட்டு விசேஷங்கள் வரை மாதம்பட்டி ரங்கராஜ் கைப்பக்குவம் தான் மணந்திருக்கும். அதன் மூலம் அவருக்கு ஏகப்பட்ட புகழும் செல்வமும் கொட்டி கிடைத்தது. சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமானாலும் தொடர்ந்து அவர் நடிப்பதில் ஆர்வம் காட்டலை. மாறாக குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில் நடுவராக பணியாற்றியிருந்தார். ரங்கராஜுடைய வாழ்க்கையும் கரியரும் சுமூகமாக போய்கொண்டிருந்த போது அப்படிப்பட்ட நிலைமையில தான் கிறிஸ்டி என்பவங்க ரங்கராஜுக்கு தனக்கு திருமணம் நடந்து விட்டதாக கூறி புகைப்படங்களை வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் மாதம்பட்டி ரங்கராஜ் அது குறித்து மௌனம் காத்து வந்தார். அதே சமயம் தனது முதல் மனைவியான சுருதியுடன் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை நிறுத்தலை. இந்த சூழலில் தான் சில நாட்களுக்கு முன்பு சென்னை காவல் நிலையத்தில் புகார் அளித்து வந்த ஜாய் மாதம்பட்டி ரங்கராஜை தனக்கு கர்ப்பமாக்கிட்டாங்க. அவரது இந்த புகார் தமிழ் திரையுலகத்துறையில் மிகப்பெரிய பஞ்சாயத்தாக மாறியிருக்கிறது. இத்தனை நாட்களாக அமைதியாக இருந்த மாதம்பட்டி நேற்று நீதிமன்றத்தில் கிறிஸ்டிலா மீது வழக்கு பதிவு தொடர்ந்திருக்கிறாரு. மாதம்பட்டி ரங்கராஜ் நீதிமன்றம் சென்றதை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த ஜாயோ, ரங்கராஜ் அவரது மனைவியும் குழந்தையும் நீதிமன்றத்துக்கு முன் நிற்க வைத்துட்டாரு. கண்டிப்பாக எனக்கு நீதி கிடைக்கும் என நம்பிக்கை இருக்கிறது. என் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு ரங்கராஜ் தான் பொறுப்பு. நான் கொடுத்த புகாரின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. மாதம்பட்டி ரங்கராஜ் தனக்கு இருக்கும் செல்வாக்கை வைத்து அதனை தடுத்துக்கிறார் என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறாரு. இந்த நிலையில் ஜாய் கிறிஸ்டினுடைய தாய் பேட்டி அளித்த சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவுகிறது. அந்த தகவலின்படி தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்து கூறப்படும் கிறிஸ்டியினுடைய தாயார், எனது பிள்ளைகள் நான் ஒருபோதும் அடித்து வளர்த்ததே கிடையாது. ஆனால் குழந்தை கலைக்க சொல்லி ரங்கராஜ் கிறிஸ்டியோ கடுமையாக தாக்கியிருக்கிறாங்க. அதனால் தான் என் மகளுக்கு காது கேட்காமல் போய்விட்டது. எத்தனையோ நாள் அவரிடம் அடி வாங்கியதை என்னிடம் என் மகள் மறைத்து விட்டாங்க என்று அவங்க சமீபத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.